எச்சரிக்கை, இந்த வீடியோ கண்டிப்பாக யாரையாவது ஒஃபெண்ட் பண்ணும். சொல்கிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், பார்க்கறது பார்க்காது. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. ஸோ ஹாய் காய்ஸ், என் பேர் அக்ஷய். நாங்கள் ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் இது ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா அந்த பாட்காஸ்ட்டை நடத்த போகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கோன்னா, பேக் டு ஸ்கூல்னு சொல்லி லைஃப் பிஃபோர் எஸ்பிஎம்னு சொல்லி நாங்கள் ஒரு டைட்டில் எடுத்திருக்கோம். ஸோ முதல்ல நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அக்ஷய். என் பேர் அபினாஷ். உன் பேர் நரேந்திரா. உங்கள் பேர் எல்லாம்? சந்தோஷ். என் பேர் கொண்டாடுறானுங்க. கொண்டாடுறானுங்க பயங்கரமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்த டாபிக் என்னன்னா, லைஃப் பிஃபோர் எஸ்பிஎம் தானே எடுத்தோம். ஸோ நம்ம அங்கேருந்து முதல் ஆரம்பிப்போம். என்ன இப்போதானே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விட்டு அனுப்பியிருக்காங்க, ஏன் ஏன் கிட்ட வரீங்க முத? அதனால தான் லைஃப் பிஃபோர் எஸ்பிஎம்மா? யா, கொசுக்குன்னு கேட்டா எப்படி? இப்போதான் ஸ்கூலில் பண்ண வேலை தான் சொல்கிறானுங்க. சொல்லு. ஓகே, லைஃப் பிஃபோர் எஸ்பிஎம். ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல் அவ்வளோ பிடிக்காது. பேசாதானே? யாருக்கு பிடிக்காத? பேசாதானே? எவ்ரிவன் ஹியர் அக்ரீஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அக்ரி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ லைஃப் பிஃபோர் எஸ்பிஎம் இப்போ தான் முடிச்சிருக்கேன் என்னோட முருங்கா ஸ்கூல் டேஸ். அங்கேருந்து என்னதான் பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு போவேன், அவ்வளோதான். போவேன், தூங்கலாம் மாட்டேன். ஜஸ்ட் ஓகே, சிகு என்ன பேசுவாங்க ஒன்றுமே புரியாது, பார்த்துட்டு கூட்டாளி கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுதான் என் வாழ்க்கை, பேசிக்கலி அதான் என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன போதாடே, அவ்வளோதான் இருக்கு சொல்றதுக்கு. Form 1 was the most எப்படி சொல்றது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்பதான் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விட்டேன். அப்பதான் வந்து நம்ம அண்ணனுக்கு பூத்த கதைகள்லாம் அப்பதான் வந்து பூக்கு அப்படியே பாப்பாத்தி வயிற்றுக்குள்ள பறக்கு. அப்பதான் வந்து ஆறாப்லேயே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு விட்டு அனுப்புனானுங்க. உனக்கு யூபிஎஸ் இருந்துச்சா? மறந்துட்டேன். இருந்துச்சு. உனக்கு அப்புறம் தான் யூபிஎஸ். ஆமா, எனக்கு அப்புறம் தான் இல்ல. ஏன்னா அந்த லாக்டவுன், கோவிட் was peak gaming time. எல்லாரும் வந்து எம்எல் ஆடுவோம். அது வந்து அப்புறம் வரேன். ஓகே, ஸோ Form 1ல வந்து எல்லாமே நியூவா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நான் தமிழ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்னோட ஸ்கூல்ல ரெண்டா தமிழ் ஸ்கூல். சைனீஸ் ஸ்கூல்ல இருந்து வந்து சப்போர்ட் இந்தியா. சைனீஸ் ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு 3 பங்க்ஸ் சத்து மலேசியா. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டான். ஐ மீன் பாஷா சொல்றேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் நார்மலா தான் இருக்கும். எல்லாமே பிஎம்ல இருக்கு. ஸோ நானும் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பண்ற கேப்ல நான் வந்து எஸ்எம்கே டிஎன்ஜின்னு போனேன். என் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ளது. எனக்கு வந்து அங்க கூட்டாளிலாம் இருந்தாங்க. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டோம்ல. கொஞ்சோண்டு டிஎன்ஜிக்கு போனாங்க, கொஞ்சோண்டு ஜிபி ஸ்கூல். ஸோ நான் டிஎன்ஜில இருந்தேன். ஏன்னா வீடு கிட்ட இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 வாரம் அதுக்கப்புறம் ஜிபி ஸ்கூலுக்கு மாறினேன். ஸோ நான் மாறும் போதே ஒரு கதை இருக்கு. நான் வந்து பெஜாபாட்ல போய் உட்காருவேன் எங்க அம்மா கூட. வந்துட்டு உட்காந்துட்டு அந்த சூராட்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன் ஜிபி ஸ்கூல் பெஜாபாட்ல உட்காந்துட்டு. அப்ப நான் நல்லா பையன் மாரி யூனிஃபார்ம்லாம் போட்டு டைலாம் மாட்டிக்கிட்டு என்னது நடந்திருக்கும். ஒரு தமிழ் டீச்சர் வந்தாங்க. தமிழ் டீச்சர் வந்துட்டு, அபினாஷ் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அப்படியே இப்படி திரும்பினேன். நான் அப்படியே பிளர் ஆயிட்டேன். என்னதான் அதாவது ஒரு விஷயம் கவனிச்சியா, நீ ஏதோ ஒரு பிளாட் ட்விஸ்ட் தரும்போது உனக்கு பின்னாடி பிஜிஎம் கொடுக்குறாங்க, பட்டாசு வெடிச்சு. ஆமாண்ணே, எல்லாம் வந்து தடபடலாம் இருக்கணும்ல, சவுண்ட் எஃபெக்ட். கொஞ்ச நாள் பேரு தடபடலாம் ஆட போகுது. டீச்சர் வந்தாங்க. டீச்சர் வந்தாங்க. அந்த தமிழ் டீச்சர் வந்துட்டு, அபினாஷ் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தோல்ல தட்டுனாங்க. தட்டிட்டு நான் அப்படியே பார்த்தேன். அப்படியே மெதுவா திரும்பினேன். திரும்பிட்டு எத்தனை 3 வாட்டியா? இல்ல ஒரே ஒரு வாட்டி தான். இது தமிழ் சினிமா இல்ல, இது ரியாலிட்டி. ஓகே, பேக் டு ரியாலிட்டி.
இதுவே நான் ஒரு 3-4 வாட்டி சொல்லியிருப்பேடா. திரும்பிட்டு அப்புறம் எனக்கு நான் பிளர்ல அப்படியே என்னடா அது எங்க அண்ணன் பேர்ல வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அம்மா பட்டுன்னு எங்க அம்மா சொன்னாங்க, டீச்சர் இவர் ரிஷி இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், சேர்த்து விட்டுருக்கோம் அப்படின்னு. அப்புறம் ஓ நீங்க ரிஷியா, பார்க்க ஒரே பேர் இருக்கீங்க. கான்டென்ட் என்னன்னா அவர் என் தம்பி தான், நான் தான் தம்பி. அப்புறம் ஓகே அவங்களும் அந்த தமிழ் டீச்சரும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ் கொடுத்தாங்க. கிளாஸ் பேராவது சொல்லாமா? சத்து யூசின். பெருமை பயங்கரமான கிளாஸ். யூசிம் ஐ திங்க் 6வது கிளாஸ் இல்ல 7வது இல்ல, ரெண்டாவது. ஓ படிக்கிற பையன்டா அவன். ஒன்ன மாரி நினைச்சு அவன 4-3ல தான் இருந்தேன். கீழே ஏறல, அதுக்கு மேலே ஏறல. மெயின்டைன் பண்ணி நடுத்தரத்திலே இருக்கணும். மேல போனா அடிச்சு விட்டுருவானுங்க, அடிச்சு விட்டு போயிருவோம். நடுவுலயே இருந்துடும். ஓகே 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 யூசின் சத்து யூசின் கொடுத்துட்டு அந்த டைம் டேபிள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்பதான் அந்த ஸ்கூலுக்கே போறேன். அப்புறம் இன்னொரு தமிழ் டீச்சர் வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து எங்க அம்மாவை தெரியும். ஷவுட் அவுட். அவங்க பேர் மட்டும் சொல்லலாம், ஆனா உங்க பேர் சொல்ல முடியாது. ஓகேல பீப் ஃபேவரட்டிசம். ஓகே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து எங்க அம்மாவை தெரியும். அப்ப அவங்க வந்துட்டு யாரு இவரு அப்படிலாம் கேட்டாங்க. இப்பதான் டீச்சர் தான் கடைசி பையன். சோ அம்மாவை தெரியும், பிள்ளைய தெரியாதுல? ஆமாண்ணே, ஏன்னா மொத பையன் தான் தெரியும். எனக்கு தெரியும். மொத பையன் தான் தெரியும். அப்புறம் ஓகே இந்த கிளாஸ் தானே, இருங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. நான் இந்த வந்து ஒரு கிளாஸ்க்கு போனேன். அங்க போய் பார்த்தா அது சத்து யூசிபில சத்து யூத் டைம் மொத கிளாஸ். ஓகே ஒண்ணே நீ அந்த இடத்துல படிக்கிற பையனா உணர்ந்திருப்பிய? இல்ல பட்டுன்னு நான் அப்படி முன் வச்ச காலை பின் வச்சுட்டேன். வச்சுட்டு அப்ப நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா எவ்வளவு மெல்லியஸ் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கீழே நியூ ஸ்கூல் நியூ என்வாயர்மெண்ட், எனக்கு ஸ்டில் நான் அந்த ஷாக்லயே இருந்தேன். அந்த 2 வாரமா அப்படியே ஷாக்லயே தான் இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் என்னோட கொஞ்சம் தமிழ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். ஒரு 6-7 பேர் இருந்திருப்பாங்க. 6-7 பேர் வந்து ஏய் ரிஷி அப்படி கை கட்டிக்கிட்டாங்க. நானா கை கட்டிட்டு நான் என் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டீச்சர் கூட்டிட்டு போனாங்க பக்கத்து கிளாஸ்க்கு. ஏன்னா யூசி 2வது கிளாஸ்ல பக்கத்து கிளாஸ் கூட்டிட்டு போனாங்க. நான் முதல்ல நோட்டீஸ் பண்ணது எத்தனை தமிழாளு. ஒரே ஒரு தமிழ் பையன் தானே இருந்தான். ஒரே ஒரு தமிழ் பையன், பூவேந்திரன். ஒரு தமிழ் பையன். நான் ஸ்கேன் பண்ணேன் ஒரு 4 இந்தியன் கேர்ள்ஸ், ஒரு இந்தியன் பாய். ஐயோ ஹலோ சிவா, நான் கமிஷனர் பேசுகிறேன். ஒரு முக்கியமான அண்டர் கவர் ஆப்ரேஷன், அதை நீங்கள் தான் செய்ய முடியும். ஐயோ, அதனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் வரணும். என்ன சார், ராக்கெட் ஏதாவது தேச திருப்பணுமா? ஐயோ, எனக்கு இடம் இல்லை உட்காரத்துக்கு. நான் என்ன திரும்ப பண்ணேன், நேரம் அங்கதான் போனேன். அவன் பக்கத்துல அவர் பக்கத்துல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரே சீட்ல 2 பேர் உட்காந்துருக்கோம். ரேஹாட் முடியிற வரைக்கும், ரேஹாட் வந்துட்டு கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க. அவங்க கிளாஸ் சீட்ல 2 பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன் நாக்கடி இல்ல? இடம் பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கிளாஸ் டீச்சரோட பாடம் வந்துருச்சு, மேத்ஸ். பேர் சொல்லக்கூடாதா, மறந்துகிட்டே இருக்கேன். நீ பரவாயில்ல. ஷாட் அவுட் டு அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கேன். நான் பிளெஸிங் கொடுக்குறேன், குச்சி பிளெஸிங். ஓகே நம்ம கதைக்கு வருவோம். காலையிலேருந்து ரேஹாட் வரைக்கும் அவன் கூட தான் உட்காந்துருந்தேன். ஒரு செக்கும் கேள்வி கேட்கல. ரேஹாட் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்தாங்க. அவன்கிட்ட ஏன் நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல எனக்கு மேச நாக்கள் ஒண்ணுமே இல்லை, நான் இப்பதான் புதுசா வந்தேன் அப்படின்னு. மேச நாக்கள்னா சரி நீங்க 2 பேரும் போய் மேச நாக்களை எடுத்துருவாங்க அப்படின்னு. நாங்க போய் எடுத்துட்டு வந்துட்டு பின்னாடி வச்சுட்டாங்க. பின்னாடி வச்சுட்டு அப்புறம் அவனும் பின்னாடி இடம் மாறிட்டான். ஓகே கதை பேசிட்டு தமிழ புத்தி Dimana ada member, di situ ada member. Uci. Uci. Di situ ada Tamlan. எதுல விட்டேன்? ஓகே மேஜை தூக்கிட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்தோம். எல்லாம் கதை பேசிட்டு முடிஞ்சிருச்சு. 2-3 நாள் கழிச்சு என் கூட்டாளி கால் பண்றான். டேய்
ஜிபி ஸ்கூலுக்கு எப்படிடா மாறுது அப்படின்னு நானும் ஒன்னொன்னா சொன்னேன். அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேரா 7 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். உங்க பேர்ல அவன் பேர்ல உங்களுக்கு தெரியல, அது சொல்லக்கூடாதுல்ல. இங்க பெரிய பேரு சொல்லிட்டா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு இல்ல சொல்லக்கூடாது. இப்ப சொல்லணுமா வேணாமா? இல்ல பரவாயில்ல, நீ கதையை சொல்லுங்க. டேய் மச்சான் உனக்கு தெரியும், மச்சான் உனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வரைக்கும்லா அவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து கால் பண்ணிட்டு எப்படிடா மாறுது. அப்போ நானும் சொன்னேன் இந்தமாரி பிபிடிக்கு போகணுண்டா இந்தமாரி மாற்றணுண்டாடு. சரி பார்த்தா மறுநாளே வந்திருக்கா. மறுநாள் வந்துட்டு கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருந்துட்டு அப்போ நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு என்னோட கிளாஸ்மேட்டு அந்த இந்தியன் பாய், நானும் அவங்க போயிட்டு மச்சான் எவன் சொன்னாலும் கேட்காத பட்டு இந்த கிளாஸ் குத்துரு, எவன் சொன்னாலும் கேட்காத இந்த கிளாஸ் குத்துரு. அவனுக்கு என்ன கிளாஸ் கிடைச்சி இந்த எல்லாம் பட்டு பூந்துட்டு அவனுக்கு ஒரு பேஜ் நக்கல் எடுத்து உட்கார வச்சிட்டோம். ஏண்டா அவ்வளோ சிஸ்டமா செஞ்சோம் அந்த நாட்டால நீங்க பண்ணிருக்கீங்கடா. நாமளும் புத்தில நாங்கெல்லாம் யாரு கிரீங்க ஓகே மேசனாக்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறமும் மெர்சி ஜெகுவோட அவங்க தான் கிளாஸ் டீச்சரு. திருப்பி அவங்க இருந்தாங்க. ஓ உனக்கும் என்னது இந்த கிளாஸ் கிடைச்சிருக்கு அவனுக்கு, ஆமாவா அப்படின்னு அவங்க சிஸ்டம்ல டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு கிடைக்க வச்சுட்டீங்களா? கிடைக்க வச்சுட்டோம். அவனுக்கு வேற என்னமோ பின்னாடி கிளாஸ் என்னமோ கிடைச்சிச்சு. ஸோ அவனை நாங்க பாருங்க எங்க கூட இருந்தா பாருங்களேன். ஸோ பிசிக்கலி தக்காளி கறி அப்படிதான் வந்து என்னோட ஃபார்ம் 1 அப்படிதான் போனுச்சு. 3 மாசமா அப்படிதான் போனுச்சு. அதுக்கப்புறம் தான் இதே இருக்கு சுக்காண்டே அன்னைக்கு நான் வந்து எங்க அண்ணனை கூப்பிட்டேன். எங்க அண்ணன் அந்த இதுக்கெல்லாம் எவன் ஒரு நீயே போயிட்டு வா, அதுக்கெல்லாம் எவன் வருவா நீயே போ. நான் அப்பயும் கெஞ்சினேன், இல்ல பரவாயில்ல வா அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வரல, நீ போயிட்டு வா. அவரும் இன்னொரு ஆள் யாரு ஹரிஷண்ட. ஓகே நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை யாருமே பார்க்கல. அங்க போய் வெட்டுல இது பொண்ணை வெட்டுல ஏன் யாரையும் பார்க்கல? ஏன்னா நீங்க யாருமே வரல. ஓ சாரி. இப்ப சாரி சொல்லு, 5 வருஷம் ஆச்சு. நான் எஸ்பிஎம்பி முடிச்சிட்டேன். சுக்காண்டேலாம் எங்களுக்கு ஆஃப் டே பப்ளிக் ஹாலிடே. ஆமா நாங்க சுக்கானுக்கு வந்து வீட்டுல இழுத்து போட்டு அதுக்கப்புறம் போல. நீயும் அதான பண்ண? அதேதாடா நாங்களும் பண்ணோம். பொம்மானுக்கு போனோம் பாரு. அதுதான் என்னடா வெயில எப்படியாச்சும் வாட்டுறானே நினைச்சு வந்தோம் பாரு. இப்ப அது முடிச்சு ஒன்னும் வாட்டி எடுக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி உண்மை கதை என்னன்னா எங்களை சுக்கான்ல எதுலையுமே ஸ்பீடே பண்ணல. பீலே பண்ணது இடத்துக்கு நாங்க ஏன் போனோம்? நான் தமிழ அது எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிக் பண்ணிடுவானுங்க. என்னது காம்படிஷன் வச்சிருவானுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைனல் ரேஸ்ல வந்து எல்லா காம்படிஷனும் கலந்துக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல நான் எதுக்குல? நான் வீட்டுக்கு போறேன்ல, நான் பொம்மை எனக்கு தெரியாதுண்ணே. ஆனா நம்மளாம் வந்து பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீ. நம்மளும் அத்லீட் தான். ஆனா நாங்க வந்து விருப்பப்பட்டு போல கலந்துக்கலாம். இதுல எவன் கலந்துக்குவோம்? நம்மளோட திறமையெல்லாம் வேற எதுவும் காட்டிடுவோம் பாருங்க. நம்ம ஸ்டெமினா வேற எதுக்கு பயன்படும். நம்ம ஸ்டெமினா அந்த அதுக்கு சொல்லல. ஓகே நாங்க இப்ப எதுக்குன்னு சொன்னோம்? நீங்க எதுக்கு நினைச்சீங்க? நான் எதுவுமே நினைக்கல. நினைச்சுக்குவாங்க பரவாயில்ல. நீங்க நினைக்கிறதா அதான் ஆன்சர். நினைச்சுக்கோங்க. இவரு கார்டியோ சொல்றேன். நான் வந்து லங் கெப்பாசிட்டி பத்தி பேசுறேன். இருக்கா லங் கெப்பாசிட்டி, லிவர் கெப்பாசிட்டி, எல்லா கெப்பாசிட்டியும். ஓகே உண்மைதான். தமிழ புத்தி நம்ம புத்தி எங்க புத்தி? நம்ம தான் தமிழ. நான் தான் தமிழ. நம்மதான் பேச முடியும். பேச முடியுமா? எங்களை பத்தினா கருவுறேன். சுக்கானும் முடிஞ்சிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நானே எங்க அக்கா அப்புறம் எங்க சித்தி. நீ பாரு குடும்பத்தோட சுக்கானுக்கு போயிருக்க. இல்ல கிளம்பும் போது நான் கொஞ்ச நேரத்துல யோசிச்சேன், யாருடா இந்த பாய் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் சுக்கான்ல, மொரட்டை அத்லீட் தாம்பல இருக்கு. வாய்ப்பே இல்ல. ஓகே முடிஞ்சு போனதுதான். நியூஸ் வருது 2 வாரம் லீவுன்னு. எதுக்கு? கோவிட். ஓ நீ ஃபார்ம் 1 போகும்போதே கோவிட் வந்துருச்சு. அப்பதான் வந்து நியூஸ் வருது.
கோவிட் அங்க ஏதோ ஒரு சீக்குன்னு அப்பெல்லாம் வந்து யாரும் சொல்லும் போது சீக்கு தானே கிடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேமஸ் எப்படி பாப்புலர் ஆகிட்டே இருந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் நியூஸ்ல இது பண்ண சைனாக்காரன் பேட்மேன் சாப்பிட்டுட்டு, அதாவது பேட்மேன் அவனும் நினைச்சிருக்கான் போல பேட் சாப்பிட்டுருக்கான். அது அவன் அப்படியே சாப்பிட்டுலாம் பரவாயில்லடா. I like சாஸ்ல your தொட்டி சாப்பிட்டுருக்கானுங்கடா. ஐ லைக் யுவர் கிரியேட்டிவிட்டிஸ் பாய்ஸ். இருங்க, கோவிட் 25 வர போகுது. அது வந்து இன்னொரு இதுல பேசுவோம். அடுத்த கேம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அத நான் இப்ப சொல்லுவேனே, முதல்ல அதுக்கப்புறம் கட்டணும் அந்த கதை. இப்ப சாடையனுங்கெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பரவாயில்ல. நம்ம அவங்கள பத்தி பேசணும், இந்த கதைக்கு வருவோம். துக்கான் முடிஞ்சு போன 2 வாரம் லீவு. ஓகே, அப்ப நீ பொம்மானே அங்கேயே போயிருச்சு. நைஸ் ஃபியூச்சர், பெட்டர் லைஃப். பொம் 3 வரைக்கும் லாக்டவுன்ல தானே இருந்தேன். லாக்டவுன்லயே காலத்தை என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? லாக்டவுன்லயே காலத்தை என்னடி சொல்ற? என்னாச்சுன்னா தண்ணி குடி ஷார்ட் பிரேக் गाइस. பாரு, எனக்கு இப்படியாப்பட்ட வாழ்வு வரலடா. நான் கரெக்டா எஸ்பிஎம் படிக்கிறேன், அப்பதான் தூக்கி கோவிட்னு போடுறானுங்க. அங்க படிக்கிறதா இல்ல தூங்குறதா இல்ல நான் வருத்தப்பட்டதா? ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா கேம் அது லாண்டுக்கு இருப்போம்டா. எனக்கு ஸ்டீல் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி என்னோட ஜன்னல் வந்து பின்னாடி இருக்கும். சோ நான் ஒரு கட்டை எப்படியே உட்காந்துருக்கோன்ட்டு இப்படி திரும்பின பாரு விடிஞ்சிருச்சு. உண்மையா? சூரியன் வந்து எட்டி பாக்குறாங்க. முன்ன வந்து என்னோட ரூம் செட்டப் வந்து இப்படிதான். நானும் ரிஷியும் இப்படிதான் படுத்திருப்போம். அப்படியே காலைல வந்து அந்த சூரிய வந்து ஒரு கண்ணுல வெளிச்சடிப்பாங்க. குருவியும் சத்தம் போட பாருங்களேன். எனக்கு அது கூட தெரியாது. பெருசு ஒண்ணு போட்டிருப்பேன் புடுங்குறதுக்கு. போட்டிருப்பேன், ஒண்ணுமே தெரியாது. விளாண்டுட்டு சரி முதுகு வலிக்குது, இப்படி திரும்பி போனி, இப்படி திரும்பவும் பாரு ஒளி அடிக்கும். அப்படியே அடிச்சு வச்சு தூங்குறது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிட் அந்த 2 வருஷமா கோவிட் வந்து கோவிட் அந்த 2 வருஷம் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாவே எம்எல்ஏ வாழ்க்கையை ஓட்டிட்டோம். நாங்க காலையில எழுந்திருப்பேன், எம்எல்ஏ சாப்பிடுவோம், எம்எல்ஏ திரும்பி. ஆமா, முதல் 2 வாரத்துக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் வந்து வெளிய ஆக முடியும்னு சொன்னாங்க. அது கூட ஆகும்லடா. இவன் வீடும் என் வீடும் வந்து கிட்ட ஒரே பக்கத்துல வருவாங்க. நாங்க என்ன பண்றது, அவர் வீட்டுல போய் தங்குவோம். அப்பப்ப இங்க 3 வாரத்துக்கு அது கூட வெளியா விடலடா. அதை விடு, ஹரிஷ் 1 மாசமா உங்க வீட்டுல ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து 1 மாசம் வந்தான், அப்புறம் 1 வாரம் வீட்டுக்கு போனான், அப்புறம் திரும்பி வந்தான், திரும்பி தொடர்ந்துட்டாங்க லாக்டவுன். 3 மாசம் அங்கேயே என் வீட்லயே அவன். இப்ப என்னன்னா எங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்து சைனாக்காரன் உருவாக்குனா, ஹரிஷ்க்கு வந்து அவன் தாமான்காரன் தான் கோவிட். அதனால நேரா இவன் வீட்டுலயே மச்சான் வெளியே போன கோவிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். எம்எல்ஏ பிஎஸ்ஓ எம்எல்ஏ. இந்த பிஎஸ்ஓ பாருங்களேன், அதுதான் என் லாக்டவுன்லயே காப்பாத்துக்குது. ஏன்னா அது வச்சு தாங்குச்சுடா. நல்லா 3 போன் மாத்திட்டேன்டா லாக்டவுன்ல. ஐயோ, அந்த ஒரு போன் இருந்துச்சு, ஐபோன் 6. நான் பவமே கூட சுத்திட்டு இருப்பேன் வீட்டுல. எப்ப முடியோட யாரு ஹார்டுக்கு இருக்கும் போதே சூடாயிருமா ஐஸ். ஆமா ஆமா, ஏன்னா ஐபோன் இந்த ஃபீச்சர் இருக்குது. அந்த கூத்து படி இருக்க. நானா பிரேக்ல வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் போன் போய் ஐஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்துருவேன். வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பிரேக் முடிஞ்சு நான் எடுத்துருவேன். அப்புறம் சூடு ஆறிடும், அப்படி திரும்பி விளாடுறது. அது வந்து எப்படின்னா தண்ணி ஆயிரும், தொடச்சு போட்டு பண்ணி ஓகே ஓகே நார்மல் டெம்பரேச்சர் வந்துட்ட யூஸ் பண்ணலாம். யூஸ் மீனும் அதுவும் சொல்லும். யூஸ் பண்ணிடுவோம். யூஸ் மீ. சரி என்னது, நீ முதல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே இருந்து சொன்னியா? ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொன்னேன். என் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே எப்படி மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலி நான் தான் பிணையில தான் இங்கே வந்தேன். உனக்காச்சும் ஸ்கூல் கூட்டலாம் தெரியும். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே எனக்கு எவனுமே யாருமே தெரியாது. என் தம்பி வந்து அப்போ எஸ்கே ஸ்கூல்ல
அபிஷேக் ஒரு வந்து வருஷம் வரும்ல. வேற ஒரு வருஷம் வருவேன். அவன் எஸ்கே ஸ்கூல் போயிட்டான். இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்போது எனக்கு யாருமே தெரியாது. அப்பதான்டா என் வாழ்க்கையில ஒருத்தன் வந்தான், நவீனேஷ். அந்த மகானா ஆக்சுவலி நானும் அவனும் ஒரே கிளாஸ்லாம் இல்லை தெரியுமா. நான் வந்து 3வது கிளாஸ், உனக்கு 2வது கிளாஸ் கொடுத்தாங்க, எனக்கு 3வது கிளாஸ் கொடுத்துட்டாங்க. 3வது கிளாஸ்ல என் கூட யாருன்னா தனேஷ் சரவணன் அவங்களா. இப்போ நான் ஒரு வருஷம் என்னமோ அவன் கூட ஸ்கூல் ஒரு கிளாஸ் படித்தேன் பொம்மனில். ஸோ பொம்மன் என் லைஃப் அப்படிலாம் இன்னும் இல்லை. பொம்மன் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு சின்ன நாற்று வேலை பண்ணேன். ஒரு 2 வாரம் போங்க பண்ணாங்க. கிளம்பிய வாட்டி வீட்டுக்கு போனேன். திரும்பி ஸ்கூலுக்கு வந்தேன். பொம்மன் ஆக்சுவலி லைஃப் இன்ட்ரெஸ்டாகவே போகல. ஒரு ஃபார்ம் 3 வரைக்கும் லைஃப் எப்படி பண்ணுச்சுன்னா சப்பையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 2 வாரத்துக்கான கதை எனக்கு என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து வெளியே சொல்ல முடியாது. ஆமா மறந்து போயிட்டு எல்லாரும் தான் அந்த டைம் இருந்தோம். சொல்ல முடியாது. பங்குத்துவா தூக்கி வச்சு மாலையை போட்டான். ஸோ அதுக்கான பரிசு தான் வந்து 2 வாரம் லீவு. நீ கெஸ் பண்ணுங்க நாங்க என்ன பண்ணிருப்போம். நான் என்ன பண்ணேனே கெஸ் பண்ணுங்க. கமெண்ட் गाइस. பெருசா பெரிய கதை தான் அது. 2 வாரம் தூக்கி ஆக்சுவலி நான் பாங் பண்றதுக்கு இருந்தானுங்க. ஏதோ ஒரு லக்கில் கந்தம் விட்டானுங்க. பேசின பேச்சு தப்பிச்சிட்டேன் கந்தம். அப்புறம் இந்த 3 வருஷம் வந்து ஸ்கூல் நார்மலாக அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. சப்பையா எப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போவேன், படிப்பேன், வீட்டுக்கு வந்துடுவேன், டியூஷன் போயிடுவேன். எனக்கு கமெண்ட் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருச்சு. என்னது உனக்கும் நீங்க சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். ஆக்சுவலி நான் அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் அது கவனித்தேன், நீயும் அது கவனித்தியா? நீ சொல்லும் போதே நான் ஒண்ணு யோசிச்சிட்டேன். நீ என்ன யோசிச்சு எனக்கு தெரியும். நீ கண்டினியூ பண்ற. அப்ப 3 வருஷம் நார்மலா பண்ணுச்சு. அப்புறம் என் கோவிட் வந்து ஃபார்ம் 3க்கு அப்புறம் தானே வந்துச்சு. லைக் ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 போடுறேன். அப்பதானே பாதியிலே கோவிட் வந்துச்சு. நீங்க ப்ரோ மேக்ஸ் பாருங்களேன். ஆமா பிளான்டா எங்களுக்கு தான் கொடுத்தான். நாங்கடா இவனுக்கு ப்ரோடா. ஆமா அவர்தான் ப்ரோ. ஆமா கரெக்ட். அப்ப ஃபார்ம் 3 வரைக்கும் ஜோக்கா போய்கிட்டு இருந்துச்சு லைஃப். அப்புறம் ஃபார்ம் 3 பூந்துட்டு ஃபார்ம் 3 தான் நவீனேஷ் நானும் பொண்ணா க்ளோஸ் ஆகிறோம். ஒரே கிளாஸ் இல்ல பக்கத்து கிளாஸ். மீன் இருக்கும்போது வந்து மேலே கீழே கிளாஸ் கொடுத்துருந்தா. இப்ப பக்கத்து கிளாஸ். நான் ஆக்சுவலி நவீனேஷ் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சது காரணம் எது தெரியுமா? நவீனேஷ் கிளாஸ்ல ஒரு பிள்ளை, தமிழ பிள்ளை ஒண்ணு அழகா இருக்கும். நான் ஆக்சுவலி அந்த பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு போகும்போது தான் எவ்ரிபடி நோஸ். நான் ஆக்சுவலி அந்த பிள்ளை கிட்ட பேச போறதுக்கு தான் வந்து நவீனேஷ் கூட கிண்டல் ஆகணும். அப்புறம் நான் நவீனேஷ் குசுகுசுன்னு பேசிட்டேன். என்ன எங்களுக்குள்ள என்ன டீல்னா, மச்சான் நான் அந்த பிள்ளைய பூட்டணும், அதனால நான் அந்த கிளாஸ்க்கு வரணும், அதுக்கு நீ இருக்கணும். பாரு எனக்காக நவீனேஷ் படிச்சான்டா 2வது கிளாஸ்ல இருக்கிறதுக்கு. நண்பன் அப்படி ஃபார்ம் 3 நான் நினைச்சேன் பொம்மன்லயே போய் பண்ணிட்டேன். இல்ல பொம்மன்லாம் வந்து பொம்மன்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம அண்ணன் வந்து வேற ரகத்துல இருந்து பொம்மன்லாம் எப்படி படிக்கிறதுன்னு நான் ரொம்ப ரீசர்ச் பண்ணி லைக் கரெக்டா புக்கு படிச்சு நான் படிச்சு ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 3 வந்துட்டேன். பரிசு கொடுத்தானுங்க. படிச்சு மூளை எல்லாம் வெடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டானுங்களா? ஸோ 2 வாரம் ஒரே பிரேக் எடுத்துக்கோடு கொடுத்துட்டானுங்க. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். யாருக்கு தெரியும். இப்ப வந்து ஃபார்ம் 3 அப்புறம் நான் நினைச்சோம் அந்த பிள்ளையை பூட்டுறதுக்கு தான் ஆக்சுவலி நான் நவீனேஷ் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கடைசியில பார்த்தா அந்த பிள்ளையும் எங்களை கண்டுக்கல, நானும் அந்த பிள்ளைய ஒரு கட்டத்துல கண்டுக்கல, நானும் நவீனேஷும் கண்டுக்கிட்டேன். அதாவது இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரப்பாட் ஆயிட்டோம்ல. அப்புறம் ஃபார்ம் 4 பார்த்தாக்கா என்னையும் அவனையும் தூக்கி ஒரே கிளாஸ்ல போட்டாங்க. என்னையும் அவனையும் தூக்கி ஒரே கிளாஸ்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தெரியுமா, நான் என் கிளாஸ் விட்டே வெளியாக மாட்டேன். என் நண்பன் தான் என் கிளாஸ்ல இருக்கேன். நான் ஏன் பக்கத்து கிளாஸ்க்கு போனோம். எது பண்ணாலும் என்ன செட்டப் பண்ணாலும் கிளாஸ்க்குள்ள. அப்புறம் எங்க கிளாஸ்க்குள்ள பின்னாடி ஒரு பீலே மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா ஃபார்ம் 4 படிக்கும் போது அந்த பீலையில் நான் என்னென்ன செட்டப்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. நான் ஸ்கூல் ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன் பெஸ்ட் மெமரிஸே எனக்கு அந்த ஃபார்ம் 4ல தான் நான் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே தான் கோவிட் வந்து என் வாழ்க்கையை வீணாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ம் 4 பாதி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளாஸை சாட்டில். என் மேஜில் என்னோட மேஜை இது ஒரு ஜோக்கான கதைவன். என் மேஜில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நான் எழுந்துவேன். என் மெட்ஸ் செக்குக்கும் எனக்கும் ஆகவே, என் மெட்ஸுன்றேன் என் சயின்ஸ் செக்குக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது திரும்ப. அப்போ அவன் கிளாஸ்க்கு வந்து நான் படுத்து தூங்கிடுவேன். அப்போ எனக்கும் என்னோட சயின்ஸ் செக்குக்கும் ஆகவே ஆகாது. அப்போ நான் வெளியே போய் படிக்கிறதால தான் வந்து சயின்ஸ்லாம் ஆஃபல் பண்ணிட்டு வந்து ஸ்கூலில் செய்வேன். ஸோ என்னோட சயின்ஸ் செக்குக்கு எனக்கும் ஆகாதனால நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ்க்குள்ள வந்தால் நான் படுத்து தூங்குவேன். மேஜில் நான் பாட்டுக்கு கிரிக்கிட்டு இருப்பேன், இல்லை நான் புக்கை பிடிச்சிட்டு பட்டம் விட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏய் நான் வீட்டுக்கு வாங்க சொன்னா நம்ம நண்பன் ஒட்டு விளாண்டுருக்கேன். பட்டம் விட்டுக்கிட்டு இப்படி தான் கிளாஸ்க்குள்ள சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த மேஜில் கிறுக்குவேன், நான் எழுந்துவேன்.
என்ன பயங்கரமா எழுதி வச்சிருந்தேன். எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பேர் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருந்தேன். அதான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. பயங்கரமா எழுந்திலாம் வச்சிருந்தேன். அப்புறம் இது போய் என்னோட டிசிப்ளின் செக்குக்கு தெரிஞ்சு நஜீப்புக்கு தெரிஞ்சு நஜீப் என் கிளாஸ்க்கு வந்து என்னை போட்டோ பிடிச்சி அதை பொண்டா கதையாக்கி விட்டு எங்க அம்மாக்கு என்னை விட்டா இன்னும் 2 வாரம் கந்தம் கொடுத்துருப்பானுங்க. அதுக்காக ஆக்ட்ரஸ் பேர் எழுதுனது. இது அது ஆக்ட்ரஸ் பயங்கரமான ஆக்ட்ரஸ். இந்த இன்சிடென்ட் அண்ணே கொஞ்சம் காட்டுங்க. இவன் பண்ண இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா இவன் ஒண்ணு சொல்ல இன்னும் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஒண்ணு டபுளா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நம்மளுக்குலாம் இப்போ உனக்கு 21 வயசு, ஒரு எத்தனை வயசு, ஒரு 4 வருஷம் ஆச்சா? 4 வருஷம் ஆச்சு. 4-5 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த மாதிரி மேஜர்ல எல்லாம் ஆக்ட்ரஸ் பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் என்னை பிடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க பட்டுன்னு கேட்டுக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய் நான் அந்த மாதிரிலாம் இப்படிதான் அவன்கிட்ட போய் கேட்கறது. அவன் இரு கதை இதோட ஒன்றும் முடியல. நான் ஆக்சுவலி Form 1ல அடி வாங்கினேன் எங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி. அதோட வந்து Form 3ல ஒரு வாட்டி அடி வாங்கினேன், முடிச்சு. Form 4ல எங்க அப்பா அது Form 4 இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்னை ஏச மாட்டாரா, கொடுக்க போவேன். ஒரு நல்லா தான்டா போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. என்ன தெரியுமா நடந்துச்சு, அவன் ஃபோட்டோ பிடிச்சி அவன் வச்சிருந்தா அப்போ கூட பரவாயில்ல, இல்லை ஸ்கூல் குரூப்ல எங்கேயாச்சும் அனுப்பி விட்டு இந்த மாதிரி பண்றானுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் அந்த ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவை மட்டும் ஜூம் இன் பண்ணி பிடிச்சி நேரம் எங்கள் அப்பாக்கே அனுப்பி விட்டான்டா. ஐயோ துரத்தி அடிச்சாங்க. ஆமா துரத்தி அடிச்சாங்க. பொன்னடி வாங்கினேன். அதுக்கப்புறம் மேஜை நானே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் பண்ணி சட்டில் அடித்து அந்த மேஜை புதுசாக இதுக்கப்புறம் சகவாசமே எனக்கு வேணாண்டான்னு. ஆமா என்னையே தான் பண்ண சொன்னாங்க, நானே பண்ணிட்டு. அப்ப நான் வந்து ஒரு கேமியோ பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் நீ சாட் அடிக்கும் போது. ஆமா நிறைய பேர் கேமியோ பண்ணீங்க. மேஜையெல்லாம் சட் அடிக்கிற வேலை செய்ய வச்சு அந்த பாடாங்க தப்பியில் உட்காந்து அடிச்சுக்கிறீங்க. அடிக்க வச்சுட்டு அது ஒரு பொண்ணை கதையா இருந்துச்சா, அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவ்வளோ நாளா என் லைஃப். இதுக்கப்புறம் நான் கதைலாம் சொன்னேனே இல்லையா, எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் வேற ஆள் சொல்லுங்க. என்ன சொல்றது, அவங்களும் யோசிக்கிறாங்க, எல்லாரும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓ ஆமாண்ணா. என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து அவ்வளோவா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் போல. என்ன பண்ணுவேன்னா போவேன். நாளைக்கு எனக்கும் ஸ்கூல் போக பிடிக்காது. ஆமா சொன்ன மாரி ஃப்ரெண்ட்ஸுக்காகவே எஞ்சி போவேன், போய் பார்ப்பேன். காலைல அந்த லெட்டர்லாம் அப்படியே போயிடணும். திரும்பி சென்ட் பேக் அது ஒத்தையா போயிடணும். காலைல வந்து யாரெல்லாம் வாரவங்க போவீங்க? நானு அது காலையில காலைல உள்ளது வந்து மத்தியானம் போனீங்கன்னா காசு கட்டணும். மத்தியானம் போனீங்கன்னா காலைல உள்ள நாசிலம்மா வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஃப்ரீல. ஸ்கூல் ஸ்டூடண்ட் மட்டும் ஃப்ரீ. ஸ்கூல் செட்டப் காலையில ஃப்ரீ தான்டா. ஆமா எனக்கு காலையில அப்பப்ப கிடைக்கும்டா. நீ ரொட்டி சட்னி ஆர்டர் பண்ணா தான் நீ காசு கட்டுவே. நான் சிலமா சாப்பிட்டேன்னா காசு கட்ட மாட்டேன். நான் வந்து இல்லையா. ஆமா நானும் காலைல நம்ம காலையில வாரவங்களாம் நம்ம காலையில வாரவங்க போலன்னு வைங்க, அந்த அன்னைக்கு ஃபுல்லா படிக்கவே முடியாது. மண்டெல்லாம் ஓடிரும். சார்ஜ் பண்ணிட்டு வராங்க, ரீசார்ஜ் பண்ணுவோம். அதாவது நாசிலமா சாப்பிட்டு நானும் அதான் சொன்னேன். ஐ நோ நம்ம மொழியில சொல்லுவோம். இங்கிலீஷ் பேச. அப்புறம் நான் வந்து காலைல போக மாட்டேன். நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னு தான் போவேன். ஏன்னா காலைல அம்மா பார்த்தாங்கன்னா செருப்பால அடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ஸ்கூலு விட்டு எங்கேயாவது கொஞ்சம் கீழே நடந்து போயிட்டா பொறுக்கிய கூட விளாடுறா. இந்த பஸ் ஸ்டாப்ல பின்னாடி ஒரு இடம் இருக்கும், அங்க உட்கார்ந்து இருந்தாலே பட்டத்தை கொடுத்துருவாங்கடா. பொறுக்கிதானா போக்கி டு போக்கி பொறுக்கின்னுருவாங்க. சோ சரி, ஆனா நாங்க அங்க உட்காந்துட்டு நம்ம என்ன பேசிக்கிருப்போம்னா, டேய் இந்த கேம்ல இது டவுன்லோட் பண்ணு, நல்லா இருக்கு, இந்த கிராஃபிக் நல்லா இருக்கு. உண்மைதான். நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன்ல மச்சான். நான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுவேன். முக்காசி அப்படிதான் பேசுவோம். நேரத்துல ஏய் அது முதல்ல பறந்துட்டு தான் இருக்கு, நீ கவனிக்கல, நான் முதல்ல கவனிச்சிட்டேன். அது முதல்ல பறந்துட்டு தான் இருக்கு ஒண்ணுன்னா. ஆமாண்டா படிக்கணும்டா. இல்ல எப்படி படிப்போம், எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா,
செய்யலாமா செய்ய வேணாமா, நாளைக்கு அவ பாடம் இருக்கா இல்லையா? இது உண்மை. இங்க பாரு, நிப்பாட்டிடுச்சு. டேய் இரு இன்னொரு விஷயம் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நம்ம கிளாஸ்ல கண்டிப்பா ஒரே ஒரு செகு மட்டும் சும்மா மாசமாயிருவாடா. அந்த மேல கிளாஸ்ல அந்த கேபின் கிளாஸ்லாம் இருக்குமே, மேல ஒரு இருப்பா கேட் சொல்லி தருவாங்க. ஆமா எனக்கு தெரியும் நீ யாரை சொல்ற. அழகா எது இருப்பாங்க. அது துணி தைக்கிறது அது அங்க இது வந்து நான் அவங்களதான் சொல்றேன். நானும் அவங்களதான் சொல்றேன். நான் இருக்கும்போதே மாசமாயிட்டு அவ கிளாஸ் மட்டும் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏன் தெரியுமா? அப்ப ஏன்னா அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. கிளாஸுக்கு போவோம். அவதான் வீட்டுல பிஸியா இருக்கல. her husband works hard. அது வந்து அவரோட ஆக்சன் தான் பேசிடுச்சு. செயல்ல கட்டிடுச்சு. அவர் வந்து ஒண்ணும் இல்ல, அவர் வந்து விஜய். எதுவா இருந்தாலும் நம்ம தலைவர் எதுவா இருந்தாலும் செய்யலாம் கிடையாது. அப்படிதான் அவரு. நான் தளபதி எப்படி பாக்குறேன்னு சொன்னா ஓகே. நான் யோசிச்சுட்டேன், தளபதியா எப்ப யார செஞ்சு தளபதி பத்தி பேச வைக்காதீங்களா. நான் பட்டுன்னு இல்லையே தனுஷ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன். கம்பியிட போறோம். அதாவது தனுஷ் வந்து நல்ல படம் எடுத்து காசு வச்சிருக்கீங்களா? பாலிவுட்னு போறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறார். அதுதானே நீ சொல்ல வந்த. அதுதான் சொல்ல வந்தோம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அவர் வந்து காலிவுட் ஸ்டைல் விட்டுட்டு ஹாலிவுட் ஸ்டைலுக்கே போயிட்டாரு. இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி வளரணும்டா. என் டீச்சரோட ஹஸ்பண்ட் பத்தி பேசிக்கிறேன்டா. அது என்னது கிரே அவரு கிரேமன் சாவடியா இருந்துச்சு. ஷவுட் அவுட் டு கிரேமன். ஷவுட் அவுட் டு தடுஷ். பார்க்க மாட்டாரு. நான் கீழ டேக் பண்ணுவேன். அப்பயும் பார்க்க மாட்டாங்க. என்னது ஆக்சுவலி என்னத பேசிட்டு இருந்தோம். ஆமா அந்த செகு தான். டேம் ஹஸ்பண்ட் வர்க்ஸ். அவங்க அழகாவும் இருப்பாங்க. சோ அவங்களுக்காகவே பார்க்க போலாம். ஆமா அந்த ஆனா பார்க்க போவோம், இங்க இருக்க மாட்டாங்க. ரிலீஃப் கிட்ட கேப்போம் எதுனால, அப்புறம் சொல்லுவாங்க அதைய. மங்கண்டும் சரி கதை ரொம்ப இதா போச்சு. எல்லா ஸ்கூல் டைம்லயும் ஒரு ஸ்கூல் டீச்சர் கிரஷ் இருப்பாங்களா? எனக்கு இருக்காங்க. உனக்கு இருக்காடா? நான் அவளுக்காகவே கவுன்சிலிங் போவேன். ரொம்ப க்ளோஸ் பண்ற. கவுன்சிலிங் செக் பாத்துக்கிட்டியா? செம்ம அழகா இருப்பாடா. ஆக்சுவலி என்னோட கதை கவுன்சிலிங் போனது என்னன்னா, நான் ஃபார்ம் 3 படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய கேஸ்லாம் கவுன்சிலிங் போயிருந்தானே தெரியும். எனக்கு நிறைய என் மேல கொஞ்சம் சின்ன கேஸ்லாம். அப்ப இவங்க வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வச்சு பேசணும். கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க, அழகா உட்கார வச்சு பேசுவாங்க தானே. அப்ப இவள இருந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். இவன் என் கத்தி கிளாஸ்க்குலாம் வருவான். மேமாங் நம்ம ஒரு சில செக்கு கூடலாம் ரப்பாட்டா இருக்கும் தெரியுமா. இப்போ நம்ம டிசிப்ளின் செக்கு மட்டும் எப்படி அவன் நம்ம ஏதாச்சும் பண்ணாதானே பேசுறான். மற்றபடி நஜீப் நம்ம கூட எப்படி இருப்பான், பொண்ணை க்ளோஸா இருப்பான், பொண்ணை ஜோக்கா பேசுவான். அவன் கிளாஸ்க்கே படிக்கிறதுக்கு ஜோக்கா இருக்கும் தானே. அந்த மாதிரி தான் இவ்வளோ என் கூட இருந்தான். அப்போ ஒரு நாள் கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளுக்கு போயிட்டு அவ கூட கவுன்சிலிங் வந்து நார்மலி ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா 3 செஷன் வரும். 3 வாட்டி கூப்பிடுவாங்க ஒரு ஆளுக்கு. அப்போ இவ தான் எனக்கு மொதல் வாட்டி கவுன்சிலிங் கூப்பிட்டா. இவ கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் அக்ஷய் இப்படி இருக்க, தத்தாவு அப்படின்னு தத்தாவு செக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டோன்னே அவள் திரும்ப ட்ரை பண்ணுறான். என்கிட்ட இருந்து பேசி லைக் ஹார்ட் டு ஹார்ட் டாக் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறான். நம்ம எங்கே போய் செக்கு கிட்டல எங்கள் அம்மா கேட்டே நான் சொல்ல மாட்டேன். இதில் இவ யாரோ ஒருத்தி வந்து கேட்டானா எப்படி சொல்லுவேன். ஆனால் ஒரு செஷன் மட்டும் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டா. மித்த 2 செஷன் அவன் என்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருந்து என்னால் உண்மையாக வர வைக்க முடியாது, நீ கவுன்சிலிங் ரூமுக்கு வந்து ஏக்கௌண்ட் தட்டி விட்டு படுத்துங்கிடு அப்படின்னு சொல்லுவாள். நானும் ஜாலியாக இவ்வளோ பார்க்கறதுக்கு போயிட்டு ஏக்கௌண்ட் தட்டி விட்டுட்டு அந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்துங்கிட்டு அப்படியே பார்ப்பான் வேலை செய்கிறது. அது ஒரு சாவடியான காதல் கதவன். என்ன அவள் கல்யாணம் தான் பண்ணிட்டா. நான் 3வது கவுன்சிலிங் செஷன் போறேன், அவன் மாசமா இருக்கா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பக்கெட்டே போக கூடாது. அதான் என்ன பண்றது, தட் இஸ் லைஃப். ஏன் உனக்கு யாரு? உனக்கு அவதானா? யாரு அவ? அவதான். அவ கூட நான் 3 நாள் எங்க ஸ்கூல்ல அவ்வளோ இல்ல, எல்லாரும் அழகாதான் இருக்காங்க. நோ பாடி ஷேமிங், நோ ஹேட்ரட். இல்லடா ஆக்சுவலி நம்ம ஸ்கூல்ல மட்டமாவும் இருக்காங்க தான். கொரிலா ஞாபகம் இருக்கா? கொரிலாவா? இது யாரு? நீங்க எல்லாரும் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமா ஒருத்தன் அமைதியா கதை மட்டும் தான் கேக்குறான். அதுதான் இவனை இப்ப பேசலாம்னு சொல்லிட்டு அந்த கொரிலா டாபிக். எனக்கு உன் கதை ஒண்ணு தெரியும்.
down. அதுவும் பெரிய கதை தான். பொண்ண கதைடா அது. If you guys know, you know. ஆக்சுவலி நானும் சந்தோஷம் ஃபார்ம் 3ல இருந்து ஒரே கிளாஸ்டா. ஃபார்ம் 3 ஃபார்ம் 2 2 நினைக்கிறேன். ஃபார்ம் 2ல இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் ஒரே கிளாஸ். எங்களுக்கு வந்து ஃபார்ம் 4லயும் ஃபார்ம் 5லயும் ஒரே இங்கிலீஷ் டீச்சர். சரியா? ஏய் நோ அவன் பேரு இல்ல எந்த செகுன்னு கேக்குறேன். ஓ ஆம்பளையா? பொம்பளடா. காடி கூட வயசானவங்க அது மாதிரியே இருக்கு. ஓ guys அவளை யாருக்குமே பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காது. அவளுக்கு அழு வச்சிருக்கேன். அவங்களுக்கு என்ன பிடிக்காது. அவளே நீ பால் வச்சா? டேய் என்ன தெரியுமா நடந்துச்சு? வந்து இந்த கிளாஸ்ல என் கூட்டல போய் அவளை அழு வச்சிருவா. அது தெரிஞ்ச யார் அழு வைப்பானு தெரியும் சொல்லு. அவ வந்து அந்த கோவத்தோட இந்த கிளாஸ்க்கு என் கிளாஸ்க்கு வந்துருவா. அவகிட்ட என்ன தெரியுமா ஒரு தெருவான ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு. அவ கிளாஸ்ல பண்ணாததுக்கெல்லாம் அவ டெண்டோ பண்ணுவா. அவ கிளாஸ்ல பண்ணது அதை பத்தி நான் சொல்ல வரேன். நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், பிஜி சட்டை போட்டு போயிருவோம். அந்த அன்னைக்கு கிளாஸ்ல எல்லாமே புடுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்துருப்பாங்க. நாங்க 2 பேரும் நிப்போம். அவ கிளாஸ் முடிவு நிப்போம். அவங்க டிசிப்ளின் செக் மறுநாள் நாங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு போவோம். எல்லாம் பிஜி சட்டை போட்டு வந்திருப்பானுங்க. என்னன்னா உங்க கிளாஸ்க்கும் உங்களுக்கும் கம்யூனிகேஷன் பத்தல, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா இல்ல நீ போயிட்டு ஏதாச்சும் ஒரு நாட்டுச்சு கிட்ட பேசியிருந்தேன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது வேற அவனுக்கு. இதெல்லாம் தேவையில்லையே. அது டைம் டேபிள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. இல்லடா நம்ம தான் தெரியாதா சூடா இருக்குன்னு போட்டு போறது. 2 வாங்கினா சரி யூனிஃபார்ம் போட்டு அதுக்கு என்ன சரி. இந்த காம்பினேஷனா கை அரிச்சிரும் பாருங்களேன். யூனிஃபார்ம் இருக்கு 2 பிஜி சட்டை போட்டு. ஆமா எப்படி தெரியுமா ஜோக்கா இருக்கும். சண்டே யூசுவலா வந்து ஸ்கூல் சட்டை சண்டே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் டைம் டேபிள் எப்படின்னா மண்டே பிஜே, டியூஸ்டே வந்து ஜோர் சட்டை, அப்புறம் வந்து திருப்பியும் கேடட் போலீஸ் சட்டை, அப்புறம் காமிஸ் வந்து திருப்பி பிஜே. ஏன்னா ஒரே நேரத்துல பிஜே வந்து 2 வாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் ஏன் அப்படின்னு ஒரே ஏன்னா 1 மாசம் அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கணும். 1 மாசம் வந்து திங்கக்கிழமையா இருக்கும், இன்னும் 2 மாசம் வந்து காமிஸ் வச்சிருவாங்க. ஸோ மிச்சம் 4 நாளும் பிஜே சட்டை தான். ஜோக்கா இருக்கும். நாங்களாம் அப்படி கிடையாது. நானும் அப்படி கிடையாது. பேசிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவ பாடத்தை எல்லாத்தையும் நாங்க உட்காந்து செய்வோம்டா. ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்ல நிக்க வச்சிருவா. ஆமாண்டா அப்படிதான்டா. அவ என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அவருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணோம், பெடா பச்சி அவ அங்க இருந்து வருவா பாரு, படி ஏறி வருவா. நாங்க 7 மணிக்கே கிளாஸ் பண்ணி நிக்கிறது. அவ அங்க வரான்னு தெரிஞ்சு நான் கிளாஸ்ல இப்படி பூர்வம் பாரு வந்தானே, யூ 3 கெட் அவுட் வா. ஓகே பேக் தூக்கி வெளியே அவ கிளாஸ் முடிஞ்சாதான் வருது. அப்படியே ஒரு 2 மாசத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கி இருந்தோம். சோ அவளுக்கு பாஸ் இல்ல, டிசிப்ளின் டீச்சர் கிட்ட சொல்லிட்டான். நம்ம யாரு நஜிபு ஐயோப்பு. ஆமா ஐயோப்பு வந்தாங்க. வந்து என்னடா பிரச்சனை உங்க 3 பேத்துக்கும்? இவன் நானும் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. நீ வந்து சேர்க்கனால அடி வாங்க. இல்ல 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 நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அடிக்க கூட அவன் அடிக்கல, நஜீப் வந்து ஜோக்கா நடந்துக்கிட்டான். ஐயோப்பு ஆக்சுவலி அவன் வந்தாலே என்ன தெரியுமா தலையில கழிச்சு என்னடா பண்ணீங்கன்ட்டு. இல்ல இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னா எட்டி பார்த்தோம், வெளியே நிக்க வச்சுட்டா. அப்புறம் இவளுக்கு ஒரு வேலை இல்ல, நில்லு பேக் வச்சு மாறன்ட்டுன்னு பேக்ல ஒண்ணு கொடுத்தா. ஏன்னு கத்துக்கடா நம்ப மாட்டா. அப்படிதான் அவனுக்கே தெரியும். அதனால சோ ஃபேக் அடி கொடுத்தா. கத்துக்கடா அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கத்துறானுங்க. ஆக்சுவலி அந்த அன்னைக்கு வந்து கடைசி ஸ்கூல் தெரியுமா, கடைசி நாள் கடைசி மாசம் வேற அது. அந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்குமா, அவகிட்ட போய் மூஞ்சி சோகமா வச்சுட்டு பேக் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டோம். கடைசியா பாத்துட்டா படியில அப்படியே பாக்குறோம் அங்க இருந்து. அந்த இன்னமும் ஒரு படம்டா மரண் கொஞ்சம் நீங்க போய் அந்த ஃப்ரேம் வெட்டி விட்டு இப்படியே பார்க்க அந்த படியில வச்சு எங்களை பாக்குறோம். நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே பார்வைதான். அவ சொல்ற எனக்கு கதையான செய்ய தெரியுமா? உனக்கு என்ன நடந்துச்சு? ஒண்ணு அங்கதான் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா Form 5 என்ன நடந்துச்சுன்னா, எங்களுக்கு அப்ப மாரல் டைம். சோ
மோரல் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு மாசம் வந்து ரேஹாடுக்கு முன்னாடி. ஸோ ரேஹாட் 1 மாசம், அதுக்கப்புறம் 2 மாசம் மோரல். ஸோ 3 மாசம் இல்ல. என்ன நினைச்சுன்னா எனக்கு ரேஹா டைம் போகும்போது எங்களோட எஸ்ஆர்டி ஜிகு அவங்க ஜோக்கானவங்க, அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டு அது எஸ்ஆர்டிக்கு நாங்க வந்து சமைச்சோம். ஸோ அந்த சமைச்சது போட்டோ பிடிச்சிட்டு என்னோட அந்த பிளேட்டிங் அது எல்லாமே வந்து அதெல்லாம் ஜெய்க்கு முன்னாடியே அழகா அண்ணன் தான் ஜோக்கா செஞ்சிருந்தேன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா நமக்கு சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வந்து இந்த வேலையை கொஞ்ச நேரம் செய்ய அப்படின்னு. ஸோ என் ரேஹா டைமும் தாண்டி, ரேஹா டைம் சாப்பிடனா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். அதையும் தாண்டி அப்ப நான் வந்து எழுந்திக்கிட்டு இருந்தேன். அந்த உப்பு என்ன அளவு அது எல்லாமே போடணும். அது வந்து எவ்வளவு எத்தனை சேனு லெஸ்ஸே இப்ப நான் ஒரு கை பிடி போட்டேன்னா சத்து தங்க அப்படின்னு போடுவேன். இல்ல அது என்னடா ஒரு ஊர்கடை கறி வைக்கிறீங்க, அவ்வளவு கூட போட மாட்டாங்கடா. நல்லா ஞாபகம் இருக்கு. உப்பு, காராமு, பிளாக் பெப்பர் அதெல்லாம் வந்து செச்சுக்கோப்னியன்னு போட்டு அதோட இப்ப லெஸ்ஸே சிலிங் காசுல வந்து ஒரு 50 காசு 10 காசு அந்த மாதிரி போடணும். ஓகே, அப்ப அது அந்த மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ மெனுலாம் கிரியேட் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தாலும் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் முடிச்சிட்டேன். ரேஹாட் முடிஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. எனக்கு வந்து மோரல் டீச்சரு வரல, சப்ஸ்டிடியூட் தான் எனக்கு தெரியாது. அப்புறம் இவங்க ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. லேட் ஆகி முடிச்சுட்டு என் கிளாஸ்ல உள்ள ஒரு பிள்ளைங்க எஸ்ஆர்டி தான், அவங்க 2 பேரும் வந்து கிளாஸ்ல பூரா பிள்ளைங்க தானே இருப்பாங்க. எல்லாரும் பொறுத்தாண்டி எடுப்பாங்க, இவரு மட்டும் எஸ்ஆர்டி எடுத்திருக்காரு. அப்படியே கிளிகிளின்னு எடுத்திருக்கலாம். அது இன்னொரு எபிசோட். ஏடா வேற வழி இல்லையே, வேற வழி இல்லையா? பொறுத்தாணி அண்ணா என்ன தோட்டக்காரனா? ஏண்டா அப்பெல்லாம் அப்ப நீ சமையல்காரனா? ஏண்டா அப்பெல்லாம் நாங்க விடிய உட்காந்து கோழிக்கு கூண்டு கட்டி, நீங்க கூண்டு கட்டி இருப்பீங்க, அந்த கோழியை வாங்கி நான் வெட்டுவேன்யா, வெட்டி சமைப்பேன் உங்களுக்கு எல்லாம். என்னாச்சுன்னா முடிச்சிட்டு அண்ணன் ஜாலியா, அண்ணன் பொம்பாய்ப்ல எல்லாம் எப்படி தெரியுமா, முடிய நல்லா பயங்கரமா வளர்த்துக்கிட்டு ஏதோ இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இன்னும் கூடயா இருந்துச்சு. புக்கியும் அவன் தான், பொறுக்கியும் கண்டென்ட்ல. ஆமா நான் தான். ஓகே, முடியெல்லாம் நல்லா சுருட்டி வச்சுட்டு அந்த அன்னைக்கு தான் நான் வந்து முடிய சீவ மாட்டேன், கடுப்பா இருக்கும் எனக்கு. அப்ப முடிய சுருட்டி வச்சுட்டு பிஜே சட்டை போட்டு அப்ப நான் என் கிளாஸ்க்கு போவேன். நீமை யூஎம்டி நான் இப்படி நடந்து வந்துட்டு அப்படி நின்றுவேன், ஜெயமாயிருவேன். ஏன்னா அந்த செகுக்கு தான் இருப்பாங்க, அந்த செகு. அப்புறம் என் கூட வெளியே போ வெளியே போ வெளியே போ, நின்று கதவு தட்டுன்னு கதவு தட்டுமா, சரி நின்றுட்டு கதவு தட்டினேன். அவங்க கிட்ட எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும் பாருங்களேன். ஓகே, இன்னொரு கதை இருக்கு, அது குட்டி ஸ்டோரி தான், அதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, கதவு தட்டிட்டு டீச்சர் மே ஐ கம் இன் வந்தாங்க, நேரா வந்தாங்கண்ணே. வந்துட்டு நீ எந்த கிளாஸு? நான் யூஎம்டி தான். நீ எந்த கிளாஸு? நான் இந்த கிளாஸ் தான் யூஎம்டி அப்படின்னு நான் வந்து நார்மலா சொன்னல, நான் இங்க வேற மாதிரி சொல்றேன். அப்புறம் ஆமாவா நீ எந்த கிளாஸு? மறுபடியும் அதேதான் கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு வெளியே எந்த கிளாஸ் எப்ப வரும், எந்த கிளாஸ்? நான் வந்து அப்புறம் இப்படி கை கட்டிட்டு அனுபவம் பேசுது கண்ணுல தெரியுது. அவங்க கேட்டுக்கிட்டே என்ன சொன்னேன், இல்ல இப்ப மாரல் கிளாஸ் தானே டீச்சர், நீங்க சப்ஸ்டிடியூட் தானே. ஆக்சுவலி யூடிஹெச்எம் யூனிமாஸ் வந்து எங்க கிளாஸ்க்கு வருவாங்க, அதெல்லாம் அவங்க கிளாஸ். நான் வந்து ஒரிஜினலி நான் வந்து லிமை யூஎம்டி தான் சொன்னேன். வாமாவா ஏன் லேட்டு? நான் சொன்னேன் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? நீங்க வேணா அந்த எஸ்ஆர்டி ஜெகுக்கு கால் பண்ணிருங்க, நேராக கால் பண்ணிருங்க, நீங்க இப்ப கால் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி நான் பண்றேன் நீ வெளியே நில்லு. அப்புறம் எனக்கா சூடு, எனக்கெல்லாம் வேர்வை சூடு தாங்க முடியாது. அப்படி கை கட்டி நிக்கிறது ஏதாவது தப்பானே இல்லையே? நம்ம தமிழ்நாடு பண்பாடுல எல்லாரும் இப்படி கை கட்டி நின்றா என்ன மரியாதை? நம்மளுக்கு தெரியுது மரியாதைன்னா, அவங்க வெளியே தானே. அவங்க வந்துட்டு நீ என்ன பெரிய பாஸா? என்ன பண்ணிருக்கணும், அவ தலைமையிலேயே கை வச்சுட்டு இருந்தோம். இப்பதான் நான் பாஸ் அப்படின்ட்டு நான் சிரிச்சுட்டு இல்ல ஏன் அப்படி கேக்குறீங்க, இப்படி ஏன் கை கட்டி நிக்கிற? நான் அப்புறம் சொன்னேன் எங்களோட அகாமல வந்து கை கட்டி நின்றா ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாரி, உங்களுக்கு தெரியலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது பட்டுன்னு சொல்லிட்டு அவ அப்புறம் முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முறைச்சு பாத்துட்டோன்னே நீ வெளியவே நில்லு இரு நான் கால் பண்றேன் அப்படின்னு. யாரு கால் பண்றீங்க? எஸ்ஆர்டி ஜெகுக்கு தானே கால் பண்ணோம். அவ அப்படியே அப்புறம் கால் பண்ற சொல்லிட்டு அவ உள்ளுக்கு போயிட்டா. நான் உள்ளுக்கு வந்துட்டேன்.
அவ சொல்றதுக்கு யாரு என்ன வெளியே நிக்க சொல்றதுக்கு? அவ சப்ஸ்டிடியூட். நான்லாம் பொங்கு தூக்கிட்டே அடிச்சு சொல்லியிருப்பேன், தான் அந்த மாதிரி பண்றா வச்சா. நீங்க நண்பர் பாருங்களேன் அவரு. நான் அவர் ஜோக்கா பேசுவாரு பொங்கு தூவை என்கிட்ட. நான் உள்ளுக்கு போயிட்டு யாரு இப்போ ஒன்று இங்கே வர சொன்னா? நான் சொன்னேன், நான் இப்போ பாடம் செய்யணும், மோரல் பாடம் கொடுத்துருக்காங்க டீச்சர், ஒயிட் போர்ட்டில் எழுதி போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்க. நான் அப்புறம் என்ன வெளியே நின்றுக்கிட்டே பாடம் செய்யணுமா? நான் உள்ளுக்கு தான் உட்காந்து பாடம் செய்யணும். சரி செஞ்சுட்டு நான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். என் கூட்டாளி எல்லாம் இங்கே உட்காந்துருந்தாங்க. இப்போ அங்கே போனால் அங்கே அது ஒரு பேச்சு கேட்பா பாருங்களேன். சரி பரவாயில்ல, நம்ம தனியாக செய்வோமேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்தாங்க. நீ முடியெல்லாம் வெட்ட மாட்டியான்னு நான் சொன்னேன். ஏன் டீச்சர் அப்படின்னு. இல்லை முடி இவ்வளோ நீட்டாக இருக்கு, நீ என்ன பெரிய பாஸா? திருப்பி அதே தான் கேட்குறா. பின்னாடி சீனனுங்க, ஓ தவுக்கிய புஷா நீயா, ஓ எல்லாம் கை தட்டி விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சம்மந்தமே இல்லை. அவ ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டா, அவ பட்டுன்னு கத்திட்டா. என்கிட்ட கத்தல, சீனாட்ட கத்திட்டு அவங்கள அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவளும் பாட்டுக்கு போயிட்டா, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இன்னொரு கதை என்ன தெரியுமா? அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சர் தானே, இந்த கதை முடிச்சு. அந்த இன்னொரு கதை வந்து என்ன தெரியுமா? நார்மல் டைமில் பிஎம்ல அந்த பிஎம் டீச்சர் வரல, இவங்க தான் வந்தாங்க. நாங்கள் எல்லாம் அவங்க வந்துட்டோன்னே அல்லாமா எல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். நான் சொல்ல, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் பின்னாடியிலேருந்து எவனும் ஒருத்தன், ஐயோ செகு இனியா மெல்லியக்கார அவ பத்தாடி. யார் பேசுனா, யார் சொன்னா? எவனமே வாய் திறக்கல, யாருமே வாய் திறக்கல. வர நில்லுங்கன்னு சொல்லிட்டா. சரி வந்ததுக்கு இப்ப குட் மார்னிங் வந்து சொல்லணுமே. நாங்களாம் வந்து இங்கிலீஷ்ல சொன்னோம், ஏன்னா அவங்க இங்கிலீஷ் டீச்சர்னு. அவங்க சொன்னாங்க நான் இஸ்லாம்னு. இஸ்லாம்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அப்புறம் கிளாஸ் கத்துவ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் சொன்னோம் சும்மா சேஜாத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க கேட்டாங்க, இப்போ ஏன் என்கிட்ட இங்கிலீஷில் சொன்னீங்க, நான் வந்து மல்லிகை டீச்சர் தானே அப்படின்னு. நான் பட்டுன்னு சொன்னேன், நீங்கள் மல்லிகை டீச்சராக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சர் தானே, இங்கிலீஷ் தானே இந்த ஸ்கூலில் எடுக்கிறீங்க, அப்புறம் எல்லாரும் இங்கிலீஷ்ல தானே சொல்லணும். அவன் தலைவன்டா. பிடிக்காதவங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் நான் பேசணும், மூக்கா கொடுக்க கூடாது. ஓகே. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே லோடி எப்படி லேக் ஆயிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் எப்படி உடஞ்சி போயிட்டாங்க. உடஞ்சிட்டு சரி எல்லாம் உட்காருங்க. ஒரு ரிப்ளை இல்ல, கம்பே கொடுக்க முடியல. அங்க இங்க மாட்டிக்கிச்சு, ஒன்னும் சொல்ல முடியல. சொல்லியிருந்தா அப்புறம் நான் திருப்பி கவுண்டர் அடிச்சேன். நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அவ்வளவுதானா. அப்புறம் பக்கத்துல ஒரு மல்லிகை ஜோக்கான அவர் வந்துட்டு, நீ எப்படி இப்படி பேசுற அப்படின்னு. வாயில தான் ரொம்ப சிம்பிள், எனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, நான் இப்படிதான் பேசுவேன். அதோட முடிச்சிட்டேன். ஓகேலா, கதை முடிச்சு பண்ணிடலாமா guys? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீ ஒன்று சொல்லு. அதான் வீடியோ பிடிச்சிருக்காடு, என்ன பிடிச்சிருக்காடு சொல்லுங்க. அவரை விட்டுருங்க. ஓகே, நம்ம எல்லாரையும் பிடிச்சிருக்கா.